உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உண்மையே நம்பி இருப்போம். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவரை நம்பும் பொழுது நம்மை பாக்கியவானாய் மாற்றுகிறார். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உண்மையே நம்பி இருப்பேன் என்கிற பாடலை கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமுமானீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமுமானீர். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பி பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து, உம்மை நம்பும் நான் பாக்கியவான் ஆண்டவரே, நீரே என் துணையானீர், நீர் என் கேடகமானீர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவரை நம்பும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவராயிருக்கிறார். அவரை கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்ம என்ன செய்கிறது, சூழ்ந்து கொள்கிறது. ஹல்லேலூயா. அந்த அடியை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமுமானீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமுமானீர். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே.
பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஆமே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உண்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி உம்மை நம்பி இருப்பேன். ஆண்டவரே உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். ஆண்டவரே நான் உம்மை மட்டும் நான் நம்புவேன். ஆண்டவரே உம்மை நம் மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நான் உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நான் உம்மையே நம்பி இருப்பேன். ஆண்டவரே பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்முடைய அன்பையை நம்பியிருப்பேன். ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி இன்னும் அதிகமாய் உம் அன்பை அவர் நமக்கு அன்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த நம்மை நடத்துவார். உம்மை நம்புவேன். கடைசி வரை அவரை நம்பியிருக்கும் பொழுது நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி ஆமென். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம் நம்பியே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள், ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாக இருந்து நீர் எங்களுக்கு கேடகமாக இருந்து ஆண்டவரே நான் யாரையோட நம்பி இருந்தேன். ஆண்டவரே யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடவே இல்லை. ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் நம்மை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளிலும் எந்த கஷ்டத்தின் பாதையில் நடக்கும் பொழுதும் தேவன் நமக்கு அனுகூலமும் கோட்டையுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கும் பொழுது நம்மை பாக்கியவனாய் மாற்றுகிறார். அவர் நமக்கு துருகமும் கேடகமாய் இருக்கிறார். அவரே என் கண்மலையும் கோட்டையுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, நான் அவரையே நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்பி கொண்டிருப்பதை என் பாக்கியவானாய் நம்மை மாற்றுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவரது செயல்களை நினைத்து பார்க்கும் பொழுது இன்னில் அடங்காத நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஏனென்றால் அவருடைய அன்பு அளவில்லாத அன்பு, அவருடைய இரக்கங்கள் அளவில்லாத இரக்கங்கள். ஹalleluya, ஹalleluya. மனிதருடைய அன்பு மாறி போகலாம், ஆனால் இயேசுவின் அன்பு ஒரு நாளும் மாறாது. இயேசுவின் அன்பு ஒரு நாளும் மாறாது. அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹalleluya, ஹalleluya. அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் ஒருவரே தேவன், என்னை இன்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ நமஸ்கரிக்கவே வேண்டாம், நான் ஒருவரே தேவன். ஹalleluya, ஹalleluya. இயேசு சொல்லியிருக்கிறார், அநேக ஜனங்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி குணமாக்குகிறார், ஒவ்வொருக்கும் கையில தொட்டு சுகமாக்குகிறார். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். ஹalleluya. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்மை நான் நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலை நான் கஷ்டத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்பது உமக்கு மட்டும் தெரியும். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஏசப்பா, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடி, என் தலை குனிந்து போகாதபடி, என் தலை நிமிர செய்கிறவர் நீர் ஒருவரே. அப்பா, என் தலை நிமிர செய்கிறவர் நீர் ஒருவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஹalleluya. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பங்குதையா. உம்மல்ல நினைத்து நினைத்து உள்ளமே பங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா. நல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்ல, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, கரங்களை உயர்த்தி அவர் படைத்தவர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நம்மை ஒவ்வொருவரையும் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அவரது வருகைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நேசரே, உம்
எனக்கு ஒரு நிம்மதி எல்லாரும் ஆண்டவர் ஆர்வமுடன் நான் வந்திருக்கிறேன் அப்பா. யார் என்னை தேய்ச்சக்கூடும் ஆனந்தமான ஒரு உம்முடைய சத்தத்தில் கேட்கும் அல்லவா. நான் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில். ஆனந்தம் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆமென். அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் ஆர்வத்தோடு. அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும் உம் ஏக்கம்தானே. எப்போதும் ஆண்டவரே உம்முடைய புகழ் ஆண்டவரே உம் ஏக்கம்தானே. எல்லாம் நீர்தானே ஐயா, எல்லாம் நீர்தானே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் மகிழ்ச்சியின் மகுடம் ஆண்டவரே மகிழ்வாளரே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்து உம்மை மறவே. இயேசுவே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே உம்மை மறவே. அல்லேலூயா அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும். உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் தேவ மகிமை உம்முடைய ஆராதனை வேளையில் தேவ மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியின் மகுடமாய் நீர் எங்களை மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே, உம்மை மறவேன். எல்லாரும் சொல்லுவோமா? மகிழ்ச்சியின் ஆண்டவரே நீர்தான் அப்பா, மகிழ்ச்சியின் மகுடம் ஆண்டவரே, உம்மை மறவேன். கரங்களை உயர்த்தி ஒரு விசை அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தான் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நம்முடைய சர்வ வல்லவருக்கு நேராக, அவர் உன்னதமானவர். வேதாசம் சொல்லுகிறது போல, என் சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆண்டவரே என் தலை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில், ஆண்டவரே என் தலை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழியணும், என் பாத்திரம் நிரம்பி வழியணும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் என்னை தொடர வேண்டும் என்றால் ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்னை நடத்தணும் ஆண்டவரே. உம்முடைய மேலான அன்பு ஆண்டவரே, மகிழ்ச்சியின் மகுடம் என்னை நடத்த வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் ஆண்டவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே, உம்மை மறவே. உம்மை நம்பி ஆண்டவரே, மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே, உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான அவர் மேலான சந்தோஷத்தை கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை விட என் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய முகத்தை ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே. உம்மை நம்புவது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த எங்களோட கூட நீர் இடப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். உடலையோடு தேவனை ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா.
ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் தேவனுக்கென்று படைக்கிற நேரம். நம்முடைய காணிக்கைகளை கரங்கள் எடுத்து வைத்துக்கொள்வோம். கண்களை மூடி காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக, இந்த காலை ஆராதனையில் உம்மை ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்ததிலிருந்து ஒரு பகுதியை உம்முடைய ராஜ்யத்திற்கென்று, உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கென்று நாங்கள் கொடுக்கிறோம். இதற்கு ஏற்ற நிறைவான பலனை உமது பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்த தேவன் எங்களுடைய காணிக்கையில் அங்கீகரிப்பீராக. உற்சாகமுள்ள இருதயத்தோடு உமக்கென்று நாங்கள் கொடுப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாவற்றையும் திருக்கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு புதிய பாடல் நாம் சேர்ந்து பாடி கற்றுக்கொண்டு நம்ம பாடுவோம். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடும் ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். எல்லாரும் சேர்ந்து துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட வேலியா. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம், போற்றிடும் போற்றிடும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா எல்லாரும் சேர்ந்து ஆத்துமனேசர். துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய அறிவிப்புகளை கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதலாவது ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரை நடைபெறும். சிறுவர்களுக்கான ஆராதனை 10:45 முதல் 12 வரை நடைபெறும். ஞாயிறு மாலை ஆராதனை 6:30 மணிக்கு நடைபெறும். அது பைபிள் ஸ்டடியாக இருக்கும். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் தியானிக்கப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளுங்கள். அருகில் உள்ளவர்களையும் அழைத்து வாருங்கள். அதேபோல் ஒவ்வொரு ஏரியாவிலும் அந்தந்த நாட்களில் கேர்சல் நடைபெறுகிறது. அந்தந்த ஏரியாவில் அந்தந்த விசுவாசிகள் கலந்து கொள்ளுங்கள். மற்றும் அருகில் இருப்பவர்களையும் மற்ற இனத்தவர்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு வரும்படி
தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபாச ஜெபம் நடைபெறும். சனிக்கிழமை தோறும் அந்தந்த ஏரியாக்களில் பைபிள் டியூஷன் நடைபெறுகிறது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். அது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் தவறாமல் அனுப்பி கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நமது ஏஜி ஸ்தாபனம் மதுரை தலைமையிடமாக கொண்ட இடத்தில் கட்டுமான பணி நடப்பதற்காக உங்களிடத்தில் அறிவிப்பு ஏற்கனவே சொன்னது போல போதகர் மாநாடு மற்றும் வாலிபர்களுக்கான ஊழியம், அங்கு தங்குவதற்கு வேண்டிய வசதிகள், பில்டிங் விரிவாக்க பணி நடப்பதற்காக உங்களிடத்தில் அறிவிப்பு கொடுத்திருந்து அநேகர்கள் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் என்னிடத்திலோ இல்லை சபை போதகரிடத்திலோ நீங்கள் கொடுக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் அநேக காரியங்களுக்காக நீங்கள் கொடுக்கிறீர்கள். அதிலும் எல்லாருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். அது ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுவதற்கு 2050 ரூபாய், மிக குறைந்த விலையில் சபை விசுவாசி ஒருவர் அதை செய்து கொடுக்கிறார். நீங்கள் குறைவோ கூடுதலோ அது உற்சாகமாக கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதேபோல் நம்ம சபை போதகருக்காகவும் போதகர் குடும்பத்துக்காகவும் மற்றும் சபையில் உள்ள விசுவாசிகள் அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். ஆஸ்பத்திரியிலிருந்து வீடு வந்தவர்களுக்கும் நல்ல பரிபூர்ண சுகம் கிடைக்க நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்ப ஜபத்திலும் தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் ஜபித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மற்றும் போதகர் ஊழியத்துக்காகவும் அவருடைய பிரயாணங்களுக்காகவும் நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள். அதேபோல் குளோபல் எக்ஸாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறும். மற்ற நாட்கள் போல ஆராதனை முடிந்தவுடன் நடைபெறாது. மாலை 5 மணிக்கு அடுத்த வாரம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறும். புதிதாக அதில் சேர விருப்பமுள்ளவர்களும் ஃபார்ம் வாங்கி ஃபுல் பண்ணி பிரதர் சுரேஷ் அவர்களிடம் 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்களை மூடி ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை ஒவ்வொரு நாளும் காட்டுகிற தேவன். நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, நீர் பேசுகிற தேவன், எங்களோடு கூட பேசுகிற தேவன். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தீபமானவர், வெளிச்சமானவர். இந்த காலை நேரத்தில் நீர் எங்கள் மத்தியிலே பிரகாசிக்க பண்ணுவீராக. நீர் எங்கள் மத்தியிலே பிரகாசிக்க பண்ணுவீராக. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன் சென்று நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துகிற நல்ல ஆவியானவர் இந்த நாளில் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை எங்களுக்கு தருவீராக. எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இந்த காலை நேரத்தில் பேசுவதற்கு இடைப்படுவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும், இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நாம் 4 வாரத்திலும் நாம் யார் என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் வாரத்திலே உங்களுக்கு சொன்னேன், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். ஒரு சிறு குழந்தை தேவனிடத்தில் பேசுவது போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி முதல் வாரத்திலே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். எத்தனை பேர்
ஒரு சிறு குழந்தையை போல தேவனிடத்தில் பேசுகிறீங்க, தினந்தோறும் ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒரு குழந்தை தன்னுடைய எந்த எமோஷன்ஸையும் அதால் என்ன பண்ண முடியாது, மனசுக்குள்ளே வைத்து கொள்ள முடியாது. அழுகையாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்னா உடனே வெளியே காட்டிடும். உடனே அழும், உடனே அப்பா கிட்ட வந்துடும். இதுதான் குழந்தையினுடைய தன்மை. அதே போல் ஒரு சிறு குழந்தையை போல் உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில், தேவனிடத்தில் ஊற்றுகிற ஒரு பழக்கம் உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டும். ஆமே, அதுதான் ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் பேசுகிற ஒரு உறவு, தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவு. ஸோ முதல் வாரத்திலே நான் தேவனுடைய பிள்ளை என்ற வார்த்தையை நாம் தியானித்தோம். 2வது வாரத்தில் கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் புதிய மனுஷன், பழைய மனுஷனை களைந்து போட்டு அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ற வார்த்தையை தியானித்தோம். 3ஆம் வாரத்தில் நீங்களும் நானும் யார் என்றால், நான் அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை தேவன் அழைத்து இருக்கிறார் என்று சொல்லி தியானித்தோம். இந்த காலை நேரத்திலோ இந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி வாரம் இன்றோடு நம்ம இந்த தியானத்தை முடிக்கிறோம். இந்த வாரத்தில் நீங்களும் நானும் யார் என்று இந்த எபேசியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் என்ன பண்ண மாட்டாங்களாம், தேவனே துதியார்களாம். நம்ம எல்லாரும் மரிக்கவும் இல்லை, மௌனத்திலும் இறங்கலை. அல்லேலூயா சொல்லும் போது என்ன பண்ணணும், நல்லா நம்ம முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா என்பதற்கு என்ன அர்த்தம், தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் நம்ம அவரை தான் மகிமைப்படுத்துகிறோம். அதனால் நம்ம தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். நாம் கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த பகுதி சொல்லுகிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், நீங்களும் நானும் யார் என்றால், நாம் கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. I am a children of light. நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறேன். அதுதான் நம்மை பற்றி பவுல் இந்த எபேசிய நிருபத்தில் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு காரியம். நீங்களும் நானும் கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ அப்போ இந்த வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். முற்காலத்தில் முன்பதாக நாம் அந்தகாரமாக இருந்தோம். எப்பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வருகிறாரோ, கர்த்தர் என்கிற ஒரு தீபம், இயேசு கிறிஸ்து என்கிற தீபம் எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் ஏற்றப்பட்டதோ, அப்பொழுது அந்தகாரம் எல்லாம் மாறி நம்ம எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா வெளிச்சமாக மாறிவிட்டோம். ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, அந்தகாரத்தில் இல்லை, நாமே எப்படி இருந்தோமா, அந்தகாரமாக இருந்தோமா. நாம் அந்தகாரத்தில் இல்லை, நாமே அந்தகாரமாக இருந்தோம். நாம் வெளிச்சத்தில் இல்லை. தேவன் நம்மையே எப்படி மாற்றி இருக்கிறாரா, வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். எப்படி ஒரு ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேண்டிலில் ஒரு லைட் ஏற்றின உடனே அந்த ரூம் ஃபுல்லாக என்ன ஆயிரும், வெளிச்சமாயிரும். அப்போது அந்த அறை முழுவதும் வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு காரணம் என்ன, அந்த கேண்டில் இருக்கக்கூடிய வெளிச்சம் அந்த அறை முழுவதற்கும் வெளிச்சத்தை தருவது போல உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்தகாரமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்ததினால் வெளிச்சம் நம்முடையதல்ல, நாம் வெளிச்சமாகவில்லை, அவர் வந்ததினால் நாம் எப்படி ஆயிருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட் we are in the light. ஹல்லேலூயா. ஸோ அவர் வந்ததினால், கிறிஸ்து வந்ததினால் நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்கிறோம். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் என்ன பண்ணுமா, நடந்து கொள்ளுங்கள். இந்த நடந்து கொள்ளுங்கிற வார்த்தை இந்த எபேசிய நிருபத்தில் நம்ம குறித்து கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை. நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த 5ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அநேக இடங்களில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், இப்படி நடந்து கொள்ளுங்கள், இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று நடந்து கொள்ளுங்கள், இப்படி நடக்கக்கூடாது, இப்படிப்பட்ட வார்த்தையை இந்த எபேசிய நிருபத்தில் அடிக்கடி நீங்கள் பார்க்க முடியும். அப்போது ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை
எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி நடப்பார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்களை பவுல் சொல்லுகிறார். 2 காரியத்தை இன்னைக்கு ஆராதனையில் சொல்ல போகிறேன். ஒரு காரியத்தை நீங்கள் தியானிக்க போகிறீர்கள். கேர்செல்லையும் குடும்பமாகவும் வீட்டில் தனிப்பட்ட ஜெப தியானத்திலும் நீங்கள் அதை தியானிப்பதற்கு உங்களுடைய கைகளிலே நான் கொடுக்கிறேன். ஸோ 2 காரியத்தை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். 2 காரியங்கள். முதல் காரியம் என்னவென்றால், வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி நடப்பார்கள் என்று சொன்னால், 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாம் எதில் நடக்க வேண்டுமா? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடப்பான் என்று சொன்னால், எப்படி நடப்பார்கள் என்று சொன்னால், அன்பிலே நடந்து கொள்வார்கள். முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பிலே இருக்க வேண்டும், அன்பிலே நடக்க வேண்டும். நம்முடைய இருதயம் முழுவதும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். இந்த வார ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் தியானிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 13 தியானித்தோம். தியானிக்கும் பொழுது சொன்னேன், 1 கொரிந்தியர் 13 வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்நிய பாஷைகளை நீங்கள் பேசலாம், தீர்க்க தரிசன வரங்களை உடையவர்களாக இருக்கலாம், நீங்கள் அநேக தான தர்மங்களை செய்யலாம், அநேக ஊழியங்களை செய்யலாம். இது எல்லாம் செய்தாலும் உங்களுடைய இருதயத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால், யாரா ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் இருப்பீர்கள். அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறார். நீங்கள் அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்யலாம், அநேக ஊழியங்களை செய்யலாம், சபையில் அநேக கொடுக்கலாம், சபைக்காக ஊழியங்களுக்காக அநேகம் கொடுக்கலாம். இது எல்லாம் இருந்தாலும் நம்ம இருதயத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால், அன்பில் நடக்கவில்லை என்று சொன்னால், அதில் என்ன கிடையாது அப்படின்னா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 1 கொரிந்தியர் 13 அதான் சொல்கிறாரு, விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, 3ம் நிலைத்திருக்கும். அதில் எது பிரதானமானது? அன்பே பிரதானமானது. அன்பே நிலைத்திருக்கும். அன்பு இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் என்னதுதான்? இன்னைக்கு அது இருக்குதா இல்லைன்னு அது வேற கேள்வி. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்றாலே நம்மை அடையாளப்படுத்துவது அன்புதான். அநேகர் கிறிஸ்தவ நண்பர்கள் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு சர்வேல பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களாக விரும்பவில்லை, ஆனால் அநேகர் கிறிஸ்தவ நண்பர்கள் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஜனங்கள். ஏன் என்று சொன்னால், கிறிஸ்தவ நண்பர்களிடத்தில் உண்மையான அன்பு இருக்கும் என்று சொல்லி அநேகர் எதிர்பார்க்கிறார்களா? உங்களுக்கு எத்தனை பேர் நண்பர்கள் இருக்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை தெரியாதவர்கள் இருக்கார்கள் என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷம். அந்த உறவுகளை எல்லாம் நன்றாக பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிறது தான் ஒன்று தான், உண்மையான அன்பு, உண்மையான அன்பு. இன்னொரு சர்வேன்னு சொல்லுது, கிறிஸ்தவர்களுக்கு நான் கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அதுவும் ஒரு சர்வேல படித்தேன். ஸோ 2யுமே நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக பாஸ்டர்ஸுக்கு வாய்ப்பே இருக்காது. சுற்றி இருக்கிற தெரிஞ்ச எல்லாரும் யாராவது இருப்பாங்க, பாஸ்டர்ஸாக இருப்பாங்க, இல்லை சபை மக்களாக இருப்பாங்க. வேறு யாரையும் பார்க்குறது கிடையாது, பேசுகிறது கிடையாது. ஆனால் மக்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால் அன்பு. கிறிஸ்தவ நண்பர்களை எதிர்பார்க்கிறார்கள், கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து உண்மையான அன்பை எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சார இந்த வாழ்க்கையில் உண்மையான அன்பு என்பது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்கிறதில்லை. உண்மையான அன்பு இருந்தால்தான் ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன பண்ண முடியும், மற்றவரிடத்தில் ஷேர் பண்ண முடியும். அன்பில்லாத இடத்தில் பகிர்ந்து கொள்ளுதல் என்பது இருக்கவே இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையில் உண்மையான அன்பு இருந்தால்தான் என்ன இருக்கும், ஒருவருக்கு ஒருவர் காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அன்பு இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இன்னைக்கு அநேகர் தனிமேல் தவிக்கிறார்கள். யாரிடத்தில் சொல்வது என்று தெரியவில்லை. தங்களுடைய கஷ்டங்களையும் தங்களுடைய பாரங்களையும் தங்களுடைய வேதனைகளை யாரிடத்தில் சொல்வது என்று தெரியவில்லை. காரணம், உண்மையான அன்பு எங்கேயும் கிடைக்கவில்லை. போன வாரத்தில் ஒன்று கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம தெரிஞ்ச ஒரு சகோதரர் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. காரணம், இருதயத்தில் உள்ள அழுத்தம். நம்ம சபையில் உள்ளவர் அல்ல, தெரிந்த ஒரு நபர். இருதயத்தில் உள்ள அழுத்தம் யாரிடத்தில் சொல்வது என்று தெரியவில்லை. உண்மையான அன்பு இருந்தால் தானே வெளியே சொல்ல முடியும், எங்கே சொல்வது என்று தெரியவில்லை. இப்போ நம்மை சுற்றி எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நம்மை சுற்றிலும்.
ஏன் நம்ம வீட்டிலேயே இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. நம்ம வீட்டிலே இருக்கலாம். உங்கள் கணவனிடத்தில், உங்கள் மனைவியினிடத்தில் தேவனுடைய அன்பை என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் கொடுங்க. ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருப்பீங்க. ஆனால் இன்னும் தேவனுடைய அன்பை உங்கள் குடும்பத்தில், உங்கள் பெற்றோரிடத்தில், பிள்ளைகளிடத்தில் தேவ அன்பை நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அன்பிலே நடக்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, தேவ அன்பினால் நம்முடைய இருதயங்கள் நிறைந்திருக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் தேவ அன்பு நிறைந்திருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்குற இடம், பேசுகிற இடம் எல்லாம் என்ன வெளியே வரும் அப்படின்னா தேவனுடைய அன்பு வெளியே வரும். அப்படி தானே? அப்படி தானே? ஒருத்தர் பேசும்பொழுதே தெரிஞ்சிடும் அவங்க அன்போடு பேசுகிறாங்களா, இல்லை வெறுப்போடு பேசுகிறாங்களா, இல்லை கசப்போடு பேசுகிறாங்கன்னு எதில் தெரிஞ்சிடும்? பேசுகிற வார்த்தையிலே தெரிஞ்சதான். பாருங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க ஒருவர். அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அன்பு இல்லாத பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது என்பது ரொம்ப சாதாரணமாகி விட்டது. ஆனால் தேவனுடைய அன்பு இருக்கும்பொழுது யாரையும் அப்படி என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா பரியாசம் பண்ண மாட்டோம். அவர்களை குறைவாக பேசி அதில் சந்தோஷப்படுவது என்பது மிக மிக தவறானது. ஒருவேளை வீட்டில் நீங்கள் செய்கிறீங்கன்னா அது தவறு, அதை நாம் செய்யக்கூடாது. மற்றவர்களை குறைத்து பேசுவதனால் வரக்கூடிய சந்தோஷம் தேவனால் வருகிறது அல்ல. தேவன் யாரும் என்ன பண்ண மாட்டார்? குறைவாக பேசுகிற தேவன் அல்ல, பரியாசம் செய்கிற தேவனும் அல்ல. அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உங்களுடைய பேச்சு, நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாவற்றிலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா அன்பினால் நிறைந்திருக்கும் பொழுது, உங்களுடைய இருதயம் முழுவதும் அன்பினால் இருக்கும் பொழுது, உங்கள் வாயின் வார்த்தைகள், உங்களுடைய முகம் எல்லாமே அன்பாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் உங்கள் இடத்துல பேசணும் அதிகமாக எதிர்பார்க்குறாங்களா, இல்லை நம்ம வந்தாலே ஓடிடுறாங்களா? ஐயையோ இவங்ககிட்ட என்னத்தை பேசுறதுன்னு ஓடுறாங்கன்னா நம்மகிட்ட இருந்து அன்பு வெளியே வரலன்னு அர்த்தம். அன்பு வரல, அன்பு அவங்களுக்கு கிடைக்கல, அன்பு போகலை, தேவனுடைய அன்பு கிடைக்கல. ஆனால் தேவனுடைய அன்பு உங்கள் வார்த்தையில் இருக்கும் பொழுது ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுனா என்ன கிடைக்கும்? கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது, ஏதாவது மனசு இருக்க சொல்லலாம். அப்படி உங்களை சுற்றி ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா உங்களிடத்துலேருந்து தேவ அன்பு எல்லாருக்கும் பரவி பாய்கிறது. அந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய அன்பினால் நிரம்பி இருக்க அது உங்களை நிரப்புகிறது மற்றும் அல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தேவ அன்பு பரவி பாயும். அதான் கொலேசியர் 4:6 சொல்றாரு, அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வசனம் எப்படி இருக்கணுமோ அந்த வசனத்தை வாசிங்க. உங்களுடைய நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? கிருபை பொரிந்தினதாயும் உப்பால் சாரம் மேறினதாயும் இருப்பதா. கிருபை பொரிந்தினது, ஃபுல் ஆஃப் கிரேஸ். கிருபை எங்க இருக்கும்னா அன்பு இல்லாமல் கிருபை இருக்காது. அன்பினால் நிறைந்த வார்த்தை தான் கிருபை நிறைந்த வார்த்தைகள். அநேக நேரத்தில் நம்மை சுற்றி இருக்க நபர்கள் தவறு செய்யும் பொழுது நமக்கு உடனே கோபம் வருகிறது. இல்லை என்று சொல்லவில்லை, கோபம்தான் வரும். ஏனென்றால் அந்த தவறை சரி செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனால் வசனம் சொல்லுகிறது அன்பு என்ன பண்ணுமா? 1 பேதுரு 4:8 சொல்றாரு பாருங்க, அன்பு சகல பாவங்களை என்ன பண்ணுமா? மூடும். அதுக்கு என்ன அர்த்தம்? அன்பு இருந்தால் எல்லாத்தையும் மூடிடலாம்னு நினச்சிங்களா? எல்லா பாவத்தையும்? இல்லை, அப்படி இல்லை. ஒரு எத்தனை பெரிய பாவியாக இருந்தாலும் நீங்கள் உண்மையான தேவ அன்பை கொடுத்து கொண்டே இருங்க, அவரால் பாவியாக வாழ முடியாது. தன்னை அறியாமலே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாவத்திலிருந்து வெளியே வந்துவிடும். ஏனென்றால் உண்மையான தேவ அன்பை ஒருவர் பெற்றுக்கொள்ள அனுபவிக்க அவரால் பாவியாக வாழ முடியாது, பாவத்தோடு வாழ முடியாது, பாவம் செய்கிறவராக வாழ முடியாது. காரணம், தேவனுடைய அன்பு தூய்மையானது, புனிதமானது. அந்த அன்பு கிடைக்க எந்த பாவியும் பாவத்தில் இருக்க மாட்டான். ஒருவேளை பாவத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இன்னும் அந்த உண்மையான அன்பை அனுபவிக்கவில்லை என்றார். தேவனுடைய அன்பு, அந்த கிருபை பொரிந்த அந்த அன்பை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில்
இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டும். இன்னும் அதிகமாக நீங்கள் தினந்தோறும் இந்த வாரம் முழுவதும் ஜெபிங்க. ஆண்டவரே உங்கள் அன்பினால் எங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. எங்களுடைய இருதயம் முழுவதும் தேவனுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதாக பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்களுக்கு தாங்க. இன்னும் உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளணும், இன்னும் உங்களுடைய அன்பை அனுபவிக்கணும் என்று சொல்லி தேவனிடத்தில் அதிகமாக ஜெபியுங்கள். தேவனிடத்தில் அதிகமாக ஜெபியுங்கள். அந்த அன்பு இல்லாத பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதுன்னா 5:3 பாருங்க, எபேசியர் 5:3, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அன்பு இருக்கிற இடத்தில் வேசித்தனத்திற்கோ பொருளாசைக்கோ அசுத்தத்திற்கோ என்ன கிடையாது அப்படின்னா இடமே கிடையாது. இது எல்லாமே எதை காட்டுகிறது? தன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லாததினால் பொருளாசையும் வேசித்தனமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறது. தனக்கு தேவன் தந்ததில் திருப்தி இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா தேவையில்லாத எல்லா அசுத்தங்களுக்கும் தேவையில்லாத எல்லா காரியத்திலும் ஒரு வாழ்க்கையில் இடம் கொடுப்பான். யாருக்கு திருப்தி இருக்காதுன்னா தேவ அன்பு இல்லாதவனுக்கு திருப்தியும் இருக்காது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய, நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒன்று என்னதுன்னா தேவனுடைய அன்பு மட்டும்தான். தேவனுடைய அன்பு மட்டும்தான். நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு கோட், பாஸ்கல் அவருடைய கோட், எல்லா மனிதனுடைய இருதயத்திலையும் தேவனே உருவாக்கிய ஒரு வெறுமை இருக்கிறது. எல்லா மனிதனுடைய இருதயத்தில், நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் காட் கிரியேட்டட் வேக்கம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தேவனே உருவாக்கிய ஒரு வெற்றிடம் இருக்கிறது. மனிதன் தன்னுடைய எல்லா செயல்களினாலும் அந்த வெற்றிடத்தை எப்படியாவது நிரப்பி விடலாம் என்று முயற்சிக்கிறோம். அதுதான் நம்ம பண்ணுற என்டர்டெயின்மெண்ட், நம்ம காசு சம்பாதிக்கிறது, பேர் சம்பாதிக்கிறது, புகழ் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் நம்முடைய இருதயத்தின் வெற்றிடத்தை நிரப்பி விடலாம் என்கிற ஒரு அற்ப முயற்சி தான். ஆனால் ஒரு இடத்துக்கு வரும்பொழுது தெரியும், இந்த உலகத்தில் எது இருந்தாலும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது என்பது கடைசியில் தான் நமக்கு புரியும். ஏனென்றால் அந்த வெற்றிடத்தை உருவாக்கியதே தேவன் நம்முடைய இருதயத்தில். அந்த வெற்றிடத்தை யார் நிரப்ப முடியும் என்றால் அந்த வெற்றிடத்தை நம்முடைய இருதயத்தில் தந்த தேவனால் மட்டும்தான் நிரப்ப முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயத்தில் ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை இந்த காலை நேரத்தில் அநேக காரியத்தை குறித்தான திருப்தி இல்லாத தன்மை உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலும் குடும்ப உறவுகளிலும் அல்லது பிள்ளைகளை குறித்து அல்லது சமுதாயத்தை குறித்து சபையை குறித்து வேலையை குறித்து அநேக காரியங்களை குறித்து திருப்தி இல்லாத தன்மை இருக்கிறது என்றால் உங்களுக்குள் இன்னும் என்ன நிரப்பப்படணும் அப்படின்னா தேவ அன்பு இன்னும் உங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டியது இருக்கிறது. இன்னும் தேவ அன்பினால் நீங்கள் இன்னும் மூழ்க வேண்டி இருக்கிறது. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, எவ்வளவு போகணுமா? எவ்வளவு? நீச்சல் ஆழம். நீங்கள் மூழ்கணும் அவருடைய அன்பில். தேவனுடைய அன்பில் கிடைக்கக்கூடிய திருப்தி என்பது பணம் கிடைத்தால் வரும், பணம் இல்லை என்றால் போகும், அப்படி அல்ல. எல்லா சூழ்நிலை சாதகமாக இருந்தால் திருப்தி இருக்கும், இல்லை என்றால் இருக்காது, அப்படி அல்ல. தேவன் தருகிற திருப்தி இந்த உலக சூழ்நிலைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது. தேவன் நம்முடைய இருதயத்தில் தரக்கூடிய அந்த கண்டென்ட்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. தேவன் தருகிற அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், திருப்தி உங்களுக்குள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இன்னும் அவருடைய அன்பை அனுபவிக்கிறதுல ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறீர்கள். இன்னும் அவருடைய அன்பை அதிகமாக அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் அவருடைய அன்பை அதிகமாக அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அதனால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எந்தெந்த காரியத்திலெல்லாம் குறையோடு இருக்கிறீர்களோ, குறை இருப்பது போல் உங்களுக்கு தெரிகிறதோ, திருப்தி இல்லாத தன்மை இருக்கிறதோ, ஆண்டவரே உங்கள் அன்பினால் என்னை நிரப்புங்க, உங்கள் அன்பினால் என்னை திருப்தி ஆக்குங்க என்று சொல்லி கேளுங்க. அப்பொழுது இந்த அசுத்தத்திற்கு பொருள் ஆசைக்கு இது எதுக்குமே நம்முடைய வாழ்க்கையில் இடமே கிடையாது. எதுக்குமே நமக்கு வாழ்க்கையில் இடமே கிடையாது. 6ஆம் வசனத்தில் பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்லுகிறார், வாசிங்க ஒருவர். தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். தேவ அன்பு உங்களிடத்திலிருந்து வெளியே போகணுங்கிறது ஒரு சைடு, அதே நேரத்தில் மற்றவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன வருகிறது என்பது இன்னொரு புறம்.
ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிறது போல ஒரு சைடு நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய அன்பை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்னொரு புறம் மற்றவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிறது, எதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்கிறதும் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லுகிறது, வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் யாரோடு பேசுகிறீர்கள், யாருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் என்பது ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பது தான் நாம் யார் என்பதை தீர்மானிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, நான் ரொம்ப பரிசுத்தமாக வாழ நினைக்கிறேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் யார் அப்படின்னா பாவிகள், பாவம் செய்கிறவங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாவத்தையும் செய்வாங்க, அவங்க கூட தான் நான் இருக்கிறேன், ஆனால் நான் பரிசுத்தமாக இருப்பேன் அப்படின்னா அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அவங்க எல்லாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம இருதயத்தில் என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மை குத்தி கொண்டே இருக்கும். அப்போ யாருடைய வார்த்தையை நாம் உள்ளே எடுத்துக்கொள்ளுகிறோம், சுற்றி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்ம உள்ளே போக போக அது தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறதாக இருக்கிறதா, அல்லது இன்னும் தேவனை நீங்கள் நெருங்க உங்களை உந்தி தள்ளுகிறதாக இருக்கிறதா? உங்களுக்கு நண்பர்கள் தேவை, சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தேவை. யாரோடு நம்ம அதிக நேரம் செலவிடணும், யாருடைய வார்த்தை அதிகமாக கேட்க வேண்டும் என்றால் உங்களை தேவனோடு இன்னும் நெருங்க தள்ளுகிறவர்களே, அவர்களை தான், அவருடைய வார்த்தைகள் தான் இருதயத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளணும். அவருடைய வார்த்தையை விட்டு விட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் நீங்கள் போகலன்னா என்ன, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நீங்கள் செய்ய வேண்டாம், அதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் நினைக்க மாட்டேன், இது பிரச்சனை இல்லை, நீங்கள் சும்மா எல்லாம் பண்ணுறது தானே, இப்படி பண்ணுங்க, இப்படி சொல்லுகிறடைய வார்த்தைகள் உங்களை தேவனோடு இணைக்கிற வார்த்தைகள் அல்ல, தேவனை விட்டு உங்களை தூரமாக பிரித்து செல்லுகிற வார்த்தை. அப்போ நீங்கள் யாரோடு யாருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம தேவனோடு இணைக்கிறோமா அல்லது தேவனை விட்டு தூரமாக போகிறோமா என்பதை தீர்மானிக்கும். அதுக்கு தேவன் உங்களுக்கு புத்தி சொல்லவில்லை, எச்சரிக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கணுமா, மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். அப்போ ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாதா? ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், தேவனை அறியாத ஜனங்கள் உங்களுடைய உறவுக்காக இயங்குகிறார்கள். உங்களுடைய உறவு தேவை. உங்களிடத்திலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தை என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு போகணும், அன்பு நிறைந்த வார்த்தைகள் அவர்களுக்கு போகணும். நீங்கள் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணுமே ஒழிய உங்களுடைய வெளிச்சம் அந்தகாரமாக அவர்கள் மூலமாக ஆகக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் தான் வெளிச்சத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அவர்கள் அந்தகாரத்தில் இருக்கிறார்கள், நீங்களோ அந்தகாரத்தில் இல்லை, நீங்கள் இப்பொழுது வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் வெளிச்சம் அவங்களுக்கு போகணும் உங்கள் அன்பின் மூலமாக. அதுக்கு பதிலாக இருக்கிற தீபத்தை அணைச்சிடக்கூடாது சுற்றி இருக்கிறவங்க மூலமாக. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. எது உங்களை இன்னும் எரிய வைக்கும்னா சுற்றி இருக்கக்கூடிய தேவன் அண்டை நடத்துகிற நல்ல உறவுகள். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கு நன்றாக நம்மை நடத்துகிற, நம்மை கைட் பண்ணக்கூடிய நபர்கள் நமக்கு தேவை. உங்கள் எல்லாருக்கும் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா? தேவன் அண்டை நடத்துகிறவர்கள் தேவை. நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு, நம்மை இன்னும் தேவனண்டை நடத்துவதற்கு, நமக்கு அறிவுரைகளை சொல்வதற்கு அப்படிப்பட்ட நபர்கள் தேவை. அப்படிப்பட்ட நபர்களை வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக தேவன் அண்டையிலிருந்து நம்மை பிரித்து கொள்கிற நபர்களை வைத்து கொள்ளக்கூடாது. ஸோ முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அன்பிலே நடக்கிறவர்களாக இருக்கும். நம்முடைய இருதயம் முழுவதும் அன்பினால் நிறைந்ததாக இருக்கணும். கிருபை இருதயத்தில் இருக்கும் பொழுது, அன்பு இருதயத்தில் இருக்கும் பொழுது வாயின் வார்த்தையிலும் அன்பு வெளிப்படும், நம்ம பேச்சில் அன்பு வெளிப்படும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் அன்பு வெளிப்படும். அன்பினால் நிறைந்திருக்கும் பொழுது அசுத்தத்திற்கு இடம் இல்லை, திருப்தி இல்லாத தன்மைக்கு இடம் இல்லை, வேசித்தனத்துக்கு இடம் இல்லை, பொருளாசைக்கு இடம் இல்லை. அடுத்து 5வது சொல்லப்பட்டது படி விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசைக்கு இடம் இல்லை. இது எதுக்குமே அன்பு நிறைந்திருக்கும் போது இடம் இல்லை. ஏன்னா இருதயம் முழுவதும் என்ன இருக்குன்னா அன்பு இருக்கிறது. என்ன அன்பு? தேவனுடைய அன்பு இருக்கிறது. நீங்கள் குடும்பத்திலே பாருங்க, தேவ அன்பு இல்லாமல் கணவன் மனைவி நீங்கள் சந்தோஷமாக வாழ நினைச்சோன்னா நம்ம ஏமாற்றதான் செய்யணும். தேவ அன்பு இல்லாமல் வாழ முடியாது. தேவ அன்பு இல்லாமல் வாழ முடியாது. பிள்ளைகளிடத்தில் எல்லாரிடத்திலும். ஸோ தேவ அன்பினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரே நிமிஷம் எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் கண்ணை மூடுங்க பார்ப்போம். தூங்கிடக்கூடாது. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி, ஆண்டவரே உங்கள் அன்பினால் என்னை நிரப்புங்க. இந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் கையை வைத்து ஆண்டவரத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே உங்கள் அன்பினால் என்னை நிரப்புங்க. ஆண்டவரே
என்னுடைய இருதயம் முழுவதும் உங்கள் அன்பினால் நிறைந்திருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புங்கப்பா. உம்முடைய அன்பின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க. என்னுடைய இருதயத்தில் தேவையில்லாத எந்த அசுத்தத்திற்கும், பொருளாசைக்கும், திருப்தி இல்லாத தன்மைக்கும், வேசித்தனத்திற்கும், விக்கிரக ஆராதனைக்கு எனக்கு இடமில்லை. என்னுடைய வாயின் வார்த்தைகள் அன்பு நிறைந்ததாக இருக்கணும், கிருபை புரிந்தனதாக இருக்கணும். என்னுடைய இருதயம் எல்லாம் உங்க அன்பினால் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. உங்க அன்பினால் நிறைந்திருக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்க சபையில ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும் தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாய் ருசிக்க ஆண்டவரே எங்களுக்குள்ள இருந்து உம்முடைய ஜீவ ஊற்று ஆண்டவரே, அது வற்றாத ஜீவ ஊற்றாக எல்லாருக்குள்ளையும் பரவி பாயணும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜெபத்தை இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த வாரம் முழுவதும் ஜெபிங்க. இந்த வாரம் முழுவதும் தேவனிடத்துல ஆண்டவரே என்னுடைய இருதயம் எல்லாம் உம்முடைய அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். என்ன ஜெபிக்கணும்? கொஞ்சம் சொல்லுங்க சத்தமா. என்னுடைய இருதயம் எல்லாம் உங்க அன்பினால் நிறைந்திருக்கும். தேவ அன்பினால் நிறைந்திருக்கணும். அன்பினால் நிறைந்தாலே போதும். அது தானே வெளிவரதில் நீங்கள் ட்ரை பண்ணவே வேண்டாம். ஏன்னா ஃபுல் ஆச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிதான் ஆகும். அது நேச்சுரல் ப்ராசஸ். நீங்கள் செய்யவே வேண்டாம். நான் தேவ அன்பை காட்ட போகிறேன், வேண்டவே வேண்டாம். நீங்கள் அன்பினால் நிறைந்திருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அன்பு வெளியே வரும். ஆட்டோமேட்டிக்காக அன்பு ஃப்ளோ ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் தேவ அன்பில் நடக்கிறவர்களாக இருக்க. இரண்டாவதாக வாசிங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஹல்லேலூயா. இரண்டாவதாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே கொஞ்சம் பேர். சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் நல்லா சொல்லுங்க சத்தம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. கர்த்தரை குறித்த அறிவு இருக்குதா? நிறைய இருக்குது. வேதத்தை நிறைய முறை படிச்சிருப்போம், நிறைய பைபிள் ஸ்டடி கற்றுக்கொண்டு இருப்போம், நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு இருப்போம். ஆனால் ஞானம் இருக்குதான்னு கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்போ இந்த ஞானம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது, அறிவு என்பது எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, நாலேஜ். ஞானம் என்பது நமக்கு இருக்கக்கூடிய அறிவை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பது தான் ஞானம். அந்த இடத்தில் பயன்படுத்துவது தான் ஞானம். ஃபார் எக்ஸாம்பிள், போன வாரம் பிரசங்கம் பண்ணோம், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். அதில் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் மனத்தாழ்மையினால் நடந்து கொள்ளணும், மனத்தாழ்மை உடையவர்களாக நடந்து கொள்ளணும்னு சொன்னேன். கண்டிப்பாக போன வாரத்தில் எல்லாரும் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய மனத்தாழ்மையை சோதிக்கிற ஒரு சூழ்நிலை அல்லது மனத்தாழ்மையை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஹம்பிளாக போகலாம், ஆனால் நம்ம ஈகோ அந்த இடத்துல கோவப்பட்டிருக்கலாம், அல்லது நம்ம டென்ஷன் ஆகிருப்போம். மனத்தாழ்மையை காட்டுவதற்கான சூழ்நிலைகள் வந்திருக்கும். நம்ம எல்லாருக்கும் மனத்தாழ்மை இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் சொல்கிறீங்க கிறிஸ்தவர்கள் மனத்தாழ்மையாக இருக்கணும்னு? அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் பேர் சொல்லலை. அப்போ நீங்கள்லாம் மனத்தாழ்மை இருக்குன்னு சொல்லலையா? ஹல்லேலூயா. அப்போது மனத்தாழ்மையாக இருக்கணுங்கிறது நமக்கு கேட்டிருக்கோம் போன வாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் மனத்தாழ்மையாக இருக்கணும், ஹம்பிளாக இருக்கணும், ஈகோ இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அந்த சூழ்நிலை போன வாரத்தில் வரும்பொழுது மனத்தாழ்மையாக இருந்திருந்தோன்னா அதுதான் ஞானம், அதுதான் ஞானம். ஆனால் அந்த சூழ்நிலையில் சரி கொஞ்சம், ஃபார் எக்ஸாம்பிள் கணவன் மனைவியாக இருக்கிறோன்னா, சரி கணவர் கொஞ்சம் ஏதோ சொல்லிட்டாரா, சரி கொஞ்சம் மனத்தாழ்மை என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் ஹம்பிளாக போவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், கொஞ்சம் ஈகோ இல்லாமல் போவோம் அப்படின்னு மனைவி நினச்சிருந்தாலோ, அல்லது சரி கணவர் கொஞ்சம் என்ன பண்ணி, மனைவி கொஞ்சம் என்ன பண்ணிட்டா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, கொஞ்சம் எமோஷனலாக வீக்காக இருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் ஹம்பிளாக மனத்தாழ்மை என்ன பண்ணிப்போம் போவோம்னு சொல்லிட்டு கணவர் செஞ்சுருந்தாலோ அதுதான் ஞானமாய் நடந்து கொள்வது. எத்தனை பேர் அதை செஞ்சுருந்தோன்னு யோசிச்சு பாருங்க. செய்யலைன்னா நம்ம எல்லாருக்கும் தேவன் சொல்கிற வார்த்தை ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். அறிவு அல்ல, அறிவு நிறையா இருக்குது,
ஞானமாய் நடந்தால்தான் ரிசல்ட் இருக்கு. அப்போது தேவன் ஒவ்வொரு வாரமும் வார்த்தையை தருகிறார் என்றால் அந்த வாரத்தில் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா எனக்கு வருது, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் வரதுன்னு செய்யும். அப்போது எல்லாருக்கும் வரும். தேவன் வார்த்தை எல்லாருக்கும் கொடுக்குறார். வரவே இல்லைன்னா நீங்கள் ஒழுங்காக வசனத்தை கேட்கலன்னு அர்த்தம். நீங்கள் சரியாக கேட்டிங்கன்னா அதை அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும், கண்டிப்பாக வரும். வரும்பொழுது அதை சரியாக பயன்படுத்திட்டோம்னா நம்ம அடுத்த லெவலுக்கு வளருவோம். ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது அடுத்த லெவலுக்கு போவோம். அந்த ஞானம் இல்லாமல் தவறும் பொழுது அட்லீஸ்ட் தவறுனதுக்கு அப்புறமாவது நமக்கு ஞாபகம் வரணும். ஒய்ஃப் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறமா ஞாபகம் வரணும், ஐயோ இந்த வாரம் தானே ஆண்டவர் சொன்னார், மனத்தாழ்மையே நடந்துக்கோன்னு சொன்னார், அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டோம், சண்டை போட்டுட்டோம் அப்படின்னு. அதுக்கு அப்புறமாவது புரிஞ்சுட்டிங்கன்னா பரவாயில்ல, ஜஸ்ட்டு பாஸாவது ஆயிடலாம். அப்பவும் தெரிஞ்சுக்கலன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கையில் தான் இருக்குது. அப்போது அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஞானம். நாம் தெரிந்து கொண்டதை, நமக்கு தெரிந்ததை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவது, எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும். நமக்கு தெரிந்ததெல்லாம் ஞானம் கிடையாது. ஆவியின் கனிகள் சொல்லுங்கள் பார்ப்போம். அன்பு, சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். 9 இருக்குது. இந்த 9ம் எங்கே வெளி வருகிறதோ அதுக்கு பேர் தான் என்னென்னா ஞானமாக செயல்படுது. நான் சொல்லலை, 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி எங்கே விளங்கும்னா நற்குணத்தில், நீதியில், உண்மையில் விளங்கும். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் ஆவியின் கனி என்ன பண்ணும் அப்படின்னா தெரியும். எப்போ நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளும்போது, நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமா, ஆவியின் கனி வெளியே வரும். நடைமுறை வாழ்க்கையில் தெரியும், ஆவியின் கனி உங்களுக்கு தெரியும். நீங்கள் நடந்து கொள்ளுகிற வாழ்க்கையில் ஆவியின் கனி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். அதுதான் ஞானமாய் நடந்து கொள்வது. இந்த இடத்துல கொஞ்சம் தயவு காட்டலாமா, எனக்கு தயவு இருக்குது, ஆனால் யாருக்குமே நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னா அதுக்கு பேர் தயவு கிடையாது. அது தயவை குறித்து தானே அறிவு இருக்குது, தயவு இல்லை. எனக்கு பொறுமை இருக்குது பாஸ்டர், எனக்கு பொறுமை இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பொறுமை கிடையாது. பொறுமை இருக்குதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அது கிடையாது பொறுமை. பொறுமை நடைமுறையில் வருவது தான். ஆவியின் கனி நற்குணத்தில் வெளிப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பதாகவும் மனிதருக்கு முன்பதாகவும் நடைமுறை வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அநேகரை பார்த்துருக்கிறேன், நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ரொம்ப ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க, எந்த நேரமும் ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கை என்று வரும் பொழுது அவங்க ஜெப வாழ்க்கைக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் ஏன் இல்லை, எவ்வளோ பெரிய கிரெயின் வச்சாலும் என்ன பண்ணாலும் எட்டவே எட்டாது. அதை நம்ம எப்படி பார்க்கறது? ஞானம் இல்லாமல் வசனம் சொல்லப்பட்டது போல ஞானமற்றவர்களை போல் நடக்கிறவர். அதிக மணி நேரம் தியானிச்சுட்டே இருப்பாங்க, வேதத்தை தியானிச்சு வித்தியாசமானலாம் படிச்சுட்டு இருப்பாங்க. இதில் என்ன சொல்லுது, அதில் என்ன சொல்லுது, இந்த அட்டவணையில் என்ன இருக்குது, எல்லாம் படிப்போம். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் கேட்கறது இல்லை. படிக்கிறது தப்பு கிடையாது, நான் நிறைய படிப்பேன், நீங்கள் படிங்க, தவறல்ல. அதையெல்லாம் படிக்கிறது அறிவு நடைமுறை வாழ்க்கையில் ஞானமாக வெளிப்பட வேண்டும். ஞானமாக வெளிப்படவில்லை என்றால் யோசிச்சு பாருங்க, உங்கள் பிள்ளைங்க 12th படிக்கிறாங்க, ஸ்கூலில் மேக்ஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, 5 + 5 எவ்வளோ 10ன்னு பசங்க எல்லாம் சொல்லுவாங்க. 100 - 50 15 சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்ய தெரியும். ஆனால் கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு வரும்பொழுது 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு மீதி 50 ரூபா வாங்க தெரிலன்னா 12th படித்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை. நீங்கள் இத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை ஸ்டாண்டர்ட்னாலும் படிச்சிருக்கலாம், வசனத்துலேருந்து சொல்லிடுவோம் எல்லாமே. நடைமுறை வாழ்க்கையில் பண்ண தெரிலன்னா 12th படித்த பையனுக்கு 100 ரூபாயில் 50 ரூபா போச்சுன்னா மீதி 50 ரூபான்னு சொல்ல தெரியலன்னா அதுதான் நடைமுறை வாழ்க்கையில் உள்ள அறிவு. அப்போ நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கிற இந்த வாரத்தில், ஆண்டவரே எனக்கு தெரிந்த எனக்கு தந்த அறிவை நடைமுறை வாழ்க்கையில் நான் அதை பயன்படுத்துவதற்கு ஆவியின் கனி நற்குணத்தினுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவன் தேவனிடத்தில் கேட்கணும். அடுத்து சொல்கிறார் பாருங்க, 11ஆம் வசனத்தில், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு என்ன பண்ணக்கூடாதான், உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகள் அல்ல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில்
கனியுள்ள நற்குணமான வாழ்க்கை வெளிப்பட வேண்டும், கனியற்ற வாழ்க்கை அல்ல. 10வது சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆங்கிலத்தை சொல்லும்போது எது தேவனுக்கு பிரியம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம போன சென்ஸில் சொன்னேன், நீங்கள் ஃப்ளைட்லலாம் போனீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும், ஆனால் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். அந்த அது என்னது அந்த ஒன்று இருக்கும் இல்லையா, டக்கு நேம் வர மாட்டேங்குது, இந்த டிடெக்ட் பண்ணுற கேட்டு மாதிரி இருக்கும், அது வழியாக போகும்போது ஒரு சவுண்ட் கேட்கும். நம்ம ஏதாவது பாம்பு தான் வச்சுருக்கோமோ செக் பண்ணுவாங்கல்ல, நம்ம யாரும் பாம்பு கொண்டு போக போகிறதில்ல. அதுக்கு என்ன நேம் தெரியுமா? சரி தெரியலான்னு பரவாயில்ல, நான் சொல்கிறது புரிஞ்சிச்சு இல்லை. ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் மெட்டல் டிடெக்டர், ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டுபிடி. ரயில்வே ஸ்டேஷனில் அது எதுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அது வழியாக தான் எல்லோரும் போகணும். போகும்போது டிடெக்ட் பண்ணும். என்ன டிடெக்ட் பண்ணோம்? நம்ம பேக்கு நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது அரசாங்கத்துக்கு விரோதமானது ஏதாவது பொருள் வச்சுருக்கிறோமா, பாம்பு ஏதாவது வச்சுருக்கிறோமா, ஏதாவது கத்தி ஏதாவது வச்சுருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணும். யாராவது அதில் போகும்போது பயப்படுவோமா? நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்? நம்ம யாரும் என்ன பண்ண போகிறது கிடையாது. பாம்போ கத்தியோ துப்பாக்கியோ எதுவுமே எடுத்துகிட்டு போக கிடையாது. அது எதுக்காக சோதனை பண்ணுறாங்கன்னா, நான் சரியாகத்தான் இருக்கிறேன், என் மேலே எந்த தவறும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணி ஒரு அஷூரன்ஸுக்காக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி நம்மளை அனுப்புகிறாங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு உண்பதாக வச்சு நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யோசிச்சு பாருங்களேன், மெட்டல் டிடெக்டர் மாதிரி தேவனுக்கு பிரியமானது எதுன்னு கொஞ்சம் ஒரு டிடெக்டரை வச்சு பார்த்தோன்னா, காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் பண்ணதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமானது, எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாது டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்குது. நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செஞ்சதை நைட்டுக்கு வந்து யோசிச்சு பாருங்கள். எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது. காலையில் எழும்பின உடனே ஃபோனை வச்சுட்டே ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தோம், அதுக்கடுத்து ப்ரஷ் பண்ணோம், அங்கேயே ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. அது கர்த்தருக்கு பிரியமானதை கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. காலையில் எழும்பின உடனே ஃபோனை வச்சுட்டு இருக்கிறது என்ன கிடையாது, கர்த்தருக்கு பிரியமானதே கிடையாது. அங்கேயே முடிஞ்சிச்சு, ஒன்று அவுட்டு. அடுத்து 2வது, காலையில் எழும்பினோம் 8 மணிக்கு கிளம்புனோம், அவசரமாக கிளம்பி வேலைக்கு போயிட்டோம், கர்த்தருக்கு பிரியமானதை யோசிச்சு பார்க்கணும். இப்படி நம்ம காலையில் எழும்பினதுலேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா காரியத்தையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது தேவனுக்கு பிரியமானது தானா? இன்றைக்கி போகும்பொழுது டிராஃபிக்கில் போட்ட சண்டை, என்னென்னலாம் திட்டணும் அவனை, அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே மனைவிட்டு என்னென்னலாம் பேசணும், என்னென்ன திட்டணும், கற்றுனோம், மனைவி கணவன் இடத்துல என்னெல்லாம் திட்டணும், பிள்ளைகள் என்னெல்லாம் திட்டணும், என்னெல்லாம் நடந்துச்சு, பிரச்சனை நடந்துச்சு, எங்கெல்லாம் நம்ம ஈகோ வந்துச்சு, எங்கெல்லாம் நம்ம தேவையில்லாமல் பண்ணோம், நம்முடைய இச்சைகள் எங்கெல்லாம் வெளியே வந்துச்சு, இது எல்லாத்தையும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் பண்ணதை சோதித்து பாருங்கள். அதான் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு உண்பதாக ஒவ்வொரு நாள் வச்சு சோதித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எது கர்த்தருக்கு பிரியமானது என்று. இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக வைத்து சோதித்து பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னா, நீங்கள் சுத்த பொண்ணாக விளங்குவீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்ந்து கொண்டே வருவீங்க. நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொண்டே வருவீர்கள். தேவன் பார்வையில் வளர்ந்து கொண்டே வருவீர்கள். அவருக்கு முன்பதாக சுத்த பொண்ணாக விளங்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்கிறார் பாருங்க, டைம் ஆயிடுச்சு, வேகமாக முடிக்கிறேன். 16 வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது. நாட்கள் பொல்லாதவைகள், இன்னும் சொல்லப்போனால் நாட்கள் ரொம்ப குறுகிறது. அதனால நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியாக பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், சரியாக பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அதோடு சேர்த்து தான் அடுத்த வருஷம் சொல்கிறாரு, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபிரேயரில் வாசிக்கவும் சொல்கிறார் இல்லையா, நான் இன்னும் இத்தனை வருஷம் இருக்க போகிறேன், இங்கே போய் இதை செய்வேன், அதை வீடை கட்டுவேன், என்னுடைய ஆத்மா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் வசனம் சொல்லுது, உண்மையாக இருக்கக்கூடிய தேவ மனுஷன் என்ன சொல்லணுமா, கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உயிரோடு இருந்தால் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் செய்வோம். அப்போ என்ன தெரியுது, ஒவ்வொரு நாளும் இருக்கிறது என்னது தான் கர்த்தருடைய சித்தம் தான். அதை ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் அதை ஒத்துக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு தேவ சித்தம் என்ன?
இன்றைக்கி உங்களோட தேவ சித்தம் என்ன? இன்றைக்கி காலையில் எதுக்கு நீங்கள் எழும்புனீங்க? தேவ சித்தம் என்ன? அதை ஒவ்வொரு நாளும் கேட்டாலே போதும். அதுதான் 18ஆம் வசனத்துக்கான அர்த்தம், 17ஆம் வசனத்துக்கான அர்த்தம். நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் கண்கண்ட போக்கில் போனோன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னா மதியற்றவர்களாக இருப்பது, ஞானம் இல்லாதவர்களாக இருப்பது. ஞானம் உள்ளவராக நடந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் இருக்க தேவ சித்தம்னு சொல்லிட்டோம். எபிரேயர் 4:13, எபிரேயர் 4:13, 14, 15 அப்போது ஒவ்வொரு நாளும் தேவனத்தில் கேட்கணும், இந்த நாளை எனக்கு கொடுத்துருக்கிறீங்கன்னா இன்னைக்கு உங்கள் சித்தம் என்ன? அந்த நாளை முடிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமாக தேவ சித்தத்தின்படி எதுவுமே செய்யலைன்னா அவங்க தான் ஞானம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறவர்கள், மதியற்றவர்களாய் வாழ்கிறவர்கள். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இப்போ சொல்லுங்கள், ஞானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் தேவனிடத்தில் தினந்தோறும் கேட்கணும். 5 கேள்வி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சொல்லி முடிக்கிறேன். 1, தேவன் உங்களுக்கு தந்த வேலை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த வேலை எனக்கு எதுக்கு கொடுத்தீங்க? எந்த வேலை எனக்கு எதுக்கு கொடுத்தீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 2வது, உங்கள் குடும்பம், உங்களை நம்பி தேவன் தந்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை எதற்காக எனக்கு கொடுத்தீங்க? என்னுடைய கையில் கொடுத்தீங்க. 3வது, சபை, இந்த சபையை எனக்கு எதுக்கு கொடுத்தீங்க? 4வது, உங்கள் கையில் உள்ள பணம், இந்த பணத்தை எனக்கு ஏன் கொடுத்துருக்குறீங்க என் கையில்? 5வது, இந்த வருஷம், இந்த வருஷத்துலேயே சேர்த்துக்கோங்க. இந்த நாள், வருஷம் சொன்னால் கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த நாளை எனக்கு ஏன் கொடுத்தீங்க? ஆண்டவர் சித்தம் இல்லைன்னா நைட்டோட நைட்டாக என்ன இருக்கணும்? நமக்கு அதை முடிஞ்சிருக்கணும். நேற்று தான் என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, ஒருத்தர் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்திருக்காரு. எங்கள் ஊரில் உள்ள ஒரு நபர், ஒரு தெரிஞ்ச அண்ணன் பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்கிறாரு. ஊரில் இறங்காமல் அடுத்தடுத்து போயிட்டே இருந்திருக்காரு. கண்ட்ரக்டர் எழுப்புனாருன்னா எந்திக்கலையா? பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு சாவுன்னு. பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிற எந்த சத்தமே இல்லாமல் போயிட்டாரு. அப்போது நீங்கள் நானும் பஸ்ஸில் போகும்போது பயப்படக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் இருந்தால் அடுத்த நாள் பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் பார்க்குறோம், இன்னைக்கு காலையில் எழும்பி இருக்கிறோம். அப்போன்னா ஆண்டவரத்தில் கேட்கணும். நீங்கள் மதியற்றவளாக இருக்காதீங்க. எல்லா நாளும் எழும்புற, எல்லா நாளும் தூங்குறோம், எல்லா நாளும் தூங்குறோம் இல்லை. நீங்கள் மதியற்றவளாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன், அப்போ இன்னைக்கு எதுக்காக எனக்கு தந்திருக்கிறீங்க? என்னுடைய வேலை எதுக்கு தந்தீங்க? என்னெல்லாம் சொன்னேன். என்னுடைய பிள்ளைகள், தேவன் தந்த பிள்ளைகள், தேவன் தந்த சபை, உங்கள் கையில் தேவன் தந்த மணி அண்ட் டேலண்ட், தாளந்துகள். தேவன் உங்களுக்கு நிறைய தாளந்துகளை கொடுத்துருப்பார். எது கொடுத்துருக்கிறார்? ஆண்டவருடைய கடைசியாக இந்த நாள், இந்த வருஷம், இந்த நாள், இதை ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வி கேட்டாலே போதும், நீங்கள் ஞானமுள்ளவர்களாக தான் நடந்து கொள்வீங்க, மதியற்றவர்களாக இருக்க மாட்டேன். அண்டவரே இன்னைக்கு எனக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு காலைல கேட்டிங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக அவங்களால வேஸ்ட் ஆக்க முடியாது, வேஸ்ட் ஆக்க மாட்டோம். அதுதான் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்வது. 2 காரியம் சொல்லியிருக்கிற. 1, நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளணும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் அன்பிலே நடந்து கொள்ளணும். 2வது, வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும். 3வதா, நீங்கள் உங்களுடைய தியானத்துக்கு விடுகிறேன்னு சொல்லிட்டு 18வது வசனத்தை வாசிங்க. 5:18, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அல்லேலூயா. 3வதா சொல்லுகிற வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆவியினால் நிறைந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ அன்பினால் நடக்க வேண்டும். 2வது, ஞானம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும். 3வது, ஆவியினால் நிறைந்து, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அது 3வது. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது வாழ்க்கை எப்படி இருக்கும்? 22 6ஆம் அதிகாரம் முழுவதும் வரைக்கும், 5:22 6 முழுவதும். இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுது வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுதான் 5:22 6:20 வரைக்கும். உங்களுடைய கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? நீங்கள் பரிசுத்த ஆவியின் உதவி உங்களுக்கு இருக்கும் பொழுது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கும் பொழுது பெற்றோர் பிள்ளைகள் உறவு எப்படி இருக்கும்? பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கும் பொழுது வேலை ஸ்தலத்தில் எப்படி இருப்போம்? பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய ஆவிக்குரிய போராட்டங்களை நாம் எப்படி எதிர்கொள்வோம்? இது எல்லாத்துக்குமே எதுதான் ஒன்றுன்னா அச்சாரம் என்னதான் அப்படின்னா ஆவியின் நிறைவு தான். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் குடும்பம் வாய்ப்பு இல்லை, பிள்ளைகள் வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, தனிப்பட்ட ஆவிக்குரிய போராட்டங்கள் எதுலையுமே நம்மளால் ஜெயிக்க முடியாது ஆவியானவருடைய உதவி இல்லாமல். நான் எப்போதுமே சொல்லியிருக்கிறேன், உங்கள் குடும்பம் என்பது கணவன் மனைவி 2 பேர் அல்ல, கூட ஒருத்தர் இருக்க. யார்? தேவன்.
நீங்கள் 3 பேர் சேர்ந்திருப்பதான் என்னது உங்களுடைய குடும்பம். நீங்கள் 2 பேர் அல்ல, 2 பேர் நினச்சோன்னா நானா நீனா தான் இருக்கும். 3 பேர், அவர் நம்ம 2 பேர், ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அவர் தேவன் மேலே நம்ம 2 பேர் இருக்கிறோம். நம்ம 2 பேரும் தேவனை நெருங்க நெருங்க நாமும் நெருங்குவோம், தேவனை நெருங்குவோம். அதுதான் குடும்பத்திற்கான ஸ்ட்ரக்சர். அப்போது ஆவியில் நிறைந்திருக்கும் பொழுது எப்படி இருப்போம்? நீங்கள் தனிப்பட்ட முறையில் தியானிங்க, கேசரில் தியானிங்க, உங்களுடைய குடும்பமாக உட்காந்து ஜெபிங்க, அதை தியானித்து ஜெபியுங்கள், தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நான் சொன்னது போல் ஆவியில் நடத்தப்பட, ஞானம் உள்ளவர்களாய் நடக்க, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட, அன்பினால் நடக்க தேவன் நமக்கு கிருபை தரட்டும். நம்ம எல்லாரும் இருக்கடங்கள் எழும்பி நின்று நம்ம ஜெபித்து முழிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கடங்கள் எழும்பி நின்று ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய அன்பினால் நிறைந்தவர்களாக, என்னுடைய இருதயம் முழுவதும் தேவ அன்பினால் நிறைந்திருக்கணும். எந்த கசப்போ, வைராக்கியமோ, அசுத்தமோ, வேசித்தனமோ, விக்கிரக ஆராதனையான பொருளாசையோ, திருப்தியற்ற தன்மையோ எனக்குள் இல்லை. அவருடைய அன்பு நிறைந்திருக்கணும், அவருடைய அன்பினால் நிறைந்திருக்கணும். தேவ அன்பினால் நான் நடத்தப்படணும். என்னுடைய பேச்சில் உங்களுடைய அன்பு இருக்கணும், என்னுடைய நடக்கையில் தேவ அன்பு இருக்கணும், நான் செய்கிற எல்லாவற்றிலும் தேவ அன்பு வெளிப்படணும். உங்களுடைய நற்கிரியைகளை மனுஷர்கள் பார்த்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணுமா? மத்தேயு 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு நம்மிடத்திலிருந்து அன்பு வெளிப்பட்டால்தான் நம்முடைய நற்கிரியைகளை ஜனங்கள் பார்த்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புங்க. ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பி நீங்கள் வழி நடத்துகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஞானம் உள்ளவர்களாக, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று ஒவ்வொரு நாளும் மதியற்றவர்களாய் அல்ல ஆண்டவரே, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த வாழ்க்கை உம்முடைய சித்தம் என்ன, என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கேட்டு ஆண்டவரே நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவருடைய நிறைவை எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை அதிகாரம் அதிகாரம் எனக்கு தந்தா, அதிகாரம் எனக்கு தந்தா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஆண்டவரே நம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்பை நடத்துங்க. ஆண்டவரே எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய அன்பினால், உம்முடைய ஞானத்தினால், உம்முடைய ஆவியின் நிறைவினால் நிறைப்பி எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாக உங்களுடைய திருக்கரத்தில் தருகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். எல்லாரையும் தேவன் பலப்படுத்துவீராக, உமது கிருபையை தருவீராக. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆவியானவருடைய வார்த்தையோடு, தொடுதலோடு, பலனோடு, கிருபையோடு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல தேவ கிருபையை தருவீராக. உடைய ஒத்தாசையை தருவீராக. தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. உடைய ஒத்தாசையை தந்து வழி நடத்துங்க. அந்த ஒவ்வொருவரையும் பேராகி தேவன் ஆசீர்வதித்து